தலைப்பு: ஆலங்குளம் நெல் சேமிப்பு மைய தீ விபத்து, களத்தில் ஆய்வு செய்த அமைச்சர். முக்கிய அறிவிப்புகள் வெளியீடு: உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ப. வெங்கடரமணன் இன்று நேரில் கள ஆய்வு மேற்கொண்டார் என அறிவித்தார். வணக்கம். தென்காசி மாவட்டத்தின் முக்கிய செய்தி. ஆலங்குளம் 5ஆம் கட்டளை திறந்தவெளி நெல் சேமிப்பு மையத்தில் கடந்த ஜூலை 7ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்து குறித்து உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ப. வெங்கடரமணன் இன்று நேரில் கள ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வுக்குப் பிறகு பேசிய அமைச்சர், இந்த தீ விபத்து தற்செயலாக ஏற்பட்டதா, மனிதர்களால் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டதா அல்லது வேறேதேனும் காரணமா என்பது குறித்து காவல்துறை மற்றும் சிவில் சப்ளை சிஐடி மூலம் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் சேதமடைந்த நெல் சேமிப்பு மையம் முழுமையாக மேம்படுத்தப்பட்டு புதுப்பிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். தமிழகம் முழுவதும் நெல் சேமிப்பு மையங்களில் சிசிடிவி கேமராக்கள், தீயணைப்பு கருவிகள் மற்றும் பாதுகாப்புச் சுவர்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் திறந்தவெளி சேமிப்பு மையங்கள் படிப்படியாக மூடிய கிடங்குகளாக மாற்றப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், இன்னும் ஓரிரு வாரங்களில் சுமார் 50,000 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். விவசாயிகளின் தேவைக்கேற்ப மாவட்ட ஆட்சியர்களின் அனுமதியுடன் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்களும் திறக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஆலங்குளம் நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கு, அரசு மேல்நிலைப் பள்ளி, சத்துணவு கூடம் மற்றும் பாவூர் சத்திரம் எஸ்டிகே அரிசி ஆலையிலும் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகள் மற்றும் ஆலை உரிமையாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் இதுபோன்ற தென்காசி மாவட்டத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிய எங்கள் சேனலை பின்தொடருங்கள்.